வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு பாயாசம் ரெசிபி பார்க்க போறோம். மஞ்சள் பூசணி ஜவ்வரிசி பாயாசம். இந்த பாயாசம் பண்றது ரொம்ப ஈஸி. இது நல்லா கிரீமியா வித்தியாசமான சுவையில சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் உருகிடுச்சு. இதுல 10-12 போல முந்திரியை சேர்த்து பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். பொன்னிறமா வந்துருச்சு. இதை தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து இது கூட 10-12 போல உலர்ந்த திராட்சையை சேர்த்து நல்லா உப்பி வர வரையும் வறுத்துக்கலாம். உப்பி வந்துருச்சு. இதையும் ஏற்கனவே வறுத்த முந்திரியோட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்யோட 1 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணியை துருவி வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு மிதமான தீயில 4 to 5 நிமிஷத்துக்கு நெய்யிலேயே வதக்கிக்கங்க. மஞ்சள் பூசணி துருவல் 4 நிமிஷமா வதங்கிடுச்சு. இதையும் தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து அதே பேன்லயே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் உருகுனதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் நைலான் ஜவ்வரிசி சேர்த்து நிதானமான தீயில வச்சு இந்த ஜவ்வரிசியை நெய்யிலேயே வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே நெய்யிலேயே இந்த ஜவ்வரிசியை வறுத்துட்டோம்னா வேகமா வெந்துடும். ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப நம்ம சேர்த்த எல்லா ஜவ்வரிசியுமே இந்த நெய்யில பொரிஞ்சு நல்லா அதனுடைய கலர் மாறி வந்திருக்கு பாருங்க. நல்ல வெள்ளை கலர்ல இருக்கு. இப்ப ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிருங்க. குறைச்சிட்டு நம்ம மஞ்சள் பூசணி துருவி வச்சோம் இல்லையா, அதே கப்லயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சிருங்க. நம்ம சேர்த்த ஜவ்வரிசி 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. 5 நிமிஷத்திலேயே வெந்துருச்சு. நம்ம வறுத்து வேக வச்சதுனால வேகமாவே வெந்துருச்சு. அடுத்து இதுல திக்கான பால் சேர்க்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நம்ம மஞ்சள் பூசணி எடுத்தோம் இல்லையா, அதே கப் அளவுக்கே சேர்க்கிறேன். 2 கப் பால் சேர்த்திருக்கேன். அடுத்து இது கூட நம்ம நெய்யில வதக்கின அந்த மஞ்சள் பூசணி துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மஞ்சள் பூசணி இந்த ஜவ்வரிசி எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து இந்த பால்ல வேகட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. இந்த பூசணி துருவல் நம்ம நெய்யில வதக்கும் போது பாதி அளவு வெந்திருந்தது. ஜவ்வரிசி தண்ணியில வேக வைக்கும் போது 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருந்தது. இப்ப ரெண்டுமே பால்ல நல்லா சாஃப்டா கரெக்டா வெந்துருச்சு. அடுத்து இதுல நம்ம பூசணி துருவல் எடுத்தோம் இல்லையா, அதுல 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். நீங்க பூசணி துருவல் எதுல எடுக்கிறீங்களோ அதுலயே மற்ற எல்லாத்தையுமே நீங்க அளந்துக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா கரையட்டும். மஞ்சள் பூசணியில லைட்டா இனிப்பு தன்மை இருக்கும். அதனால இந்த 3/4 கப் அளவு சர்க்கரை சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாயாசம் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இதுல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்க்கிறேன். இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்த்தோம்னா நல்ல ஒரு ஃபிளேவரும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நம்ம நெய்யில வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கிரீமியா ரொம்ப சுவையான மஞ்சள் பூசணி ஜவ்வரிசி பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மஞ்சள் பூசணிய பரங்கிக்காய், சர்க்கரை பூசணிக்காய், அரசாணிக்காய் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.